Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. Reeni 2026 கான admit card officially NTA ஓட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் ஐ நோ மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க. பிகாஸ் ஈஸியாக ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய சின்ன ப்ராசஸை NTA ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாரோட ரிவிஷன் பிளானையும் சரி, பசங்க லாஸ்ட் 1 வீக் நல்லா படிக்கணும்னு நினைச்ச பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டு பசங்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ், நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நிறைய லிங்க் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே லிங்க்குள்ள போட்டு சர்வரை ரொம்ப ரொம்ப பிஸியாக்கி, நார்மலாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ இந்த ரீஃபண்ட் லிங்க் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணதுனால சர்வர் ஃபுல்லாக டோட்டலி டவுனாக இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ராப்பராக நோட்டீஸே அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 1 days டைம் கொடுத்து இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் பசங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி யாருக்குமே இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்காது. திடீர்னு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த மேஜர் ப்ராப்ளம்ஸ்க்கான ரீசனே. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றா எப்படி சால்வ் பண்ணி ஈஸியாக நம்மளோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க பசங்களா, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது, 6 நாள் தான் இருக்குது, எக்ஸாம் நம்ம தான் எழுத போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மண்டையில் குழப்பிக்காதீங்க. ஒன்ஸ் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க. ரீஃபண்டை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. நான் ரீஃபண்ட் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்தாலுமே சரி உடனே ரீஃபண்ட் அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராப்ளம்ஸ், நிறைய பசங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி எனக்கு தனியாகவும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ணி இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணி லிங்க்ல கொஞ்ச நேரம் போகிறதுக்குள்ளேயே செஷன் டைம்ட் அவுட்னு வந்துடுது. இல்லை அப்படின்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வருது. இந்த வெப்சைட் வந்து டெம்பரவரிலி அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் எல்லாமே நான் கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணேன். பட் இருந்தாலுமே லாகின் ஆகாமல் யூ ஹாவ் ஒன்லி 2 attempts left, 1 attempt left, அதர்வைஸ் உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்ற இந்த பாப்பப் மெசேஜ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ப்ரொவைட் ஆர் எடிட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு டைரக்ட்லி அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூ ஹாவ் அக்ரீட் நாட் டு ப்ரொவைட் எனி பேங்க் டீடைல்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்டுன்னு வருது மேம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்படி வந்ததுன்னா எனக்கு ரீஃபண்ட் வருமா வராதா அப்படின்ற டவுட்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரீஃபண்டுக்கு நான் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணோம், திரும்ப இப்போ என்னால் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அண்ட் ஃபைனலாக எனக்கு எல்லாமே குட்டாக தான் இருக்குது. எனக்கு எல்லாம் வெப்சைட்குள்ளே போகுது, அதுக்கப்புறம் என்னால் லாகின் பண்ண முடியுது, ஃபைனலாக டவுன்லோட் அட்மிட் கார்டு வரைக்கும் போகுது. ஆனால் அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆக மாட்டேது அப்படின்ற இஷ்யூ இருக்குது. இந்த ஒரு இஷ்யூவையும் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா, ஆக்டிவ் செக்ஷன் ஹாஸ் பீன் டிடெக்டட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செஷன் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுங்கன்னு வரும். இல்லை அப்படின்னா அந்த செக்ஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வரும். இல்லை அப்படின்னா டெம்பரவரிலி அன்அவைலபிள் டியூ டு மெயின்டெனன்ஸ்னு வருது இல்லையா, அண்டர் மெயின்டெனன்ஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், கீழே நம்ம NTAவோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, இதில் மொத்தமாக 3 லிங்க் இருக்கும். இந்த 3 லிங்க்குமே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா கம்பைண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன தான் டேரெக்டாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் நமக்கான அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் கேட்பாங்க. பட் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி பின் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா அகைன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிஃபோர் ப்ரொசீடிங் டு டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு ப்ளீஸ் ரிவ்யூ யுவர் பேங்க் டீடைல்ஸ் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த 2 லிங்க் இருக்கு இல்லையா, இதில் எதை கிளிக் பண்ணாலும் நம்மளோட லாகின் ஐடி கொடுத்தாலே நம்மளால அகைன் லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபீ ரீஃபண்ட்
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாகின் பேஜ் இந்த மாதிரி இருக்காது. இதோட லாகின் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இந்த லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு சர்வர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால 2-3 தடவை வேற வெப்சைட் வேற லிங்க் உள்ள போனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இந்த கேப்சா இங்கே கீழே லோட் ஆயிட்டான்னு பாருங்க. நிறைய பேர் இது லோட் ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சாவே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளால லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி கேப்சா வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுங்க. ஒன்ஸ் லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை அகைன் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உடனே லாக் அவுட் பண்ணிட்டோ இல்லை அந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஃபோனில் ஒரு டேப் வச்சுருக்கீங்க இல்லை சிஸ்டமில் ஒரு டேப் வச்சுருக்கீங்கன்னா அந்த டேபை தயவு செஞ்சு க்ளோஸோ லாக் அவுட்டோ பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் இதான் வருது. இங்கே ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஓப்பன் ஆகுது. நானுமே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்லேயும் எனக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் ட்ரை அகைன் ஆஃப்டர் சம் டைம்னு வந்துக்கிட்டே தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கும் போதும் சரி, அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் போதும் சரி, இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. ஒரு தடவையும் அதே டைமில் ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஸோ கண்டினியூ த செஷன் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் அந்த பேஜ் லோட் ஆகி நம்மளோட லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். ஸோ அதனால் அந்த டேபை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், நம்ம பாஸ்புக்கில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமாக இருக்கட்டும் அண்ட் என்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரீஃபண்டுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்ற டேட் இருக்கும். ஒன்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு எடிட் அண்ட் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஒன்ஸ் அந்த ஓடிபி போட்டால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கே நம்மளால் போக முடியும். இந்த ஸ்டெப்லேயும் உங்களுக்கு வந்து ப்ளீஸ் ட்ரை அகைன் ஆஃப்டர் சம் டைம்னு வந்தாலுமே அகெயின் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே பேஜையே ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி புதுசாக லாகின் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஓடிபி, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கையில் இல்லை அப்படின்னாலும் மெயில் ஐடிக்கு வரும். ரெண்டுத்துக்குமே வந்திருக்கும். ஏதாவது ஒரு ஓடிபி போட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அகெயின் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம், இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரியே அகெயின் இருக்கும். இதில் தான் மெயின் திங் என்ன வச்சுருக்காங்க ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் அட்மிட் கார்டு டவுன்லோடே பண்ணலை. இனிமே தான் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் இஷ்யூஸாக இருந்தது, உங்களால் டவுன்லோடே பண்ண முடியல, இப்போ இதை பார்த்துட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணுறவங்க எல்லாருமே அகெயின் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தாலும் சரி, தப்பாக கொடுத்துருந்தாலும் சரி, திரும்ப ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு டவுன்லோட் அட்மிட் கார்டு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க, பட் எதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, பிகாஸ் இங்கே தான் மேஜராக என்டிஏ ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் யூ டு நாட் விஷ் டு ப்ரொவைட் ஆர் எடிட் பேங்க் டீடைல்ஸ் அண்ட் வுட் யூ லைக் டு வியூ யுவர் அட்மிட் கார்டு ப்ளீஸ் கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இல்லைனா எடிட் பண்ண விருப்பம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கதே கரெக்டாக இருக்கு, எடிட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா புரியுது, எடிட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நம்ம கிளிக் ஹியர் கொடுத்தா நம்மளால அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும்னு தெரிஞ்சதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளிக் ஹியர் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கிளிக் ஹியர் கொடுத்ததுனால என்ன வருது அப்படின்னா, யூ ஹாவ் அக்ரீட் டு நாட் ப்ரொவைட் எனி பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ஃபீ எக்ஸாமினேஷன் ரீஃபண்டுன்னு வந்துட்டு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்ட் நமக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தமா, இல்லை நம்ம இப்போ வந்து எடிட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணலன்னு அர்த்தமா அப்படின்றதுக்கான கிளாரிட்டி இன்னுமே என்டிஏ சைட்லேருந்து வரல. பிகாஸ் நானுமே 2-3 டைம்ஸ் நம்ம டீம்லேருந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம். என்டிஏ சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அகெயின் திரும்ப ஃபில் பண்ணியே கொடுங்க, இனிமே தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுங்க. பட் இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்ட் தான். பிகாஸ் இஃப் யூ டு நாட் விஷ் டு ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ்னு கொடுத்துருந்தா அதை யாருமே கிளிக் பண்ணிக்க போகிறதே இல்லை. ப்ரொவைட்/எடிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் எல்லாருமே கிளிக் பண்ணியிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பட் இப்போ என்ன வந்துட்டு அப்படின்னா, யூ ஹாவ் அக்ரீட் நாட் டு ப்ரொவைட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்னு வந்ததுனால இதை பற்றி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் 2-3 hours கழிச்சு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் ஒன்ஸ் இதுக்கான பர்ஃபெக்ட் கிளாரிட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ ரீஃபண்ட் வராது
அப்படின்னு இதை வச்சு டிசைட் பண்ணவே முடியாது. பிகாஸ் இது NTA சைடில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். இப்போதைக்கு ரீஃபண்டை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் இந்த டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த பேஜ்லேயே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குட் டு கோ, நோ இஷ்யூஸ். சப்போஸ் இந்த கிளிக் ஹியர் கீழே இருக்க கிளிக் ஹியர் கொடுத்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் அட்மிட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதுக்கான NTA சைட்லேருந்து அஃபிஷியல் நோட்டீஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ்லேயும் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அதுக்கு மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருங்க. இல்லை அப்படின்னா உங்களோட வெப்சைட் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் சம்டைம்ஸ் வந்து பாப்அப் பிளாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாப்அப் வந்து நீங்கள் அலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் லேப்டாப்லையோ சிஸ்டம்லையோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸில் பாப்அப் பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளாக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணோடனே நம்மளோட ரீநீட் அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமான சொல்யூஷனையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கல மேம், இப்போ நான் நியூவாக கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் உங்களால் கொடுக்க முடியும். அதையும் NTA சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம நியூவாக கொடுக்குற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நமக்கான லாஸ்ட் டேட்டே June 22 வரைக்கும் ஃபீ ரீஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்பயுமே உங்களால் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். அவசரத்தில் எனக்கு அப்ளைவே பண்ண வேணாம், ரீஃபண்டே வேணான்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணாதீங்க. பிகாஸ் அது நம்மளோட காசு, நம்ம சும்மா போய் யாருக்கும் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் சென்டரோட நேம், அட்ரஸ், எக்ஸாம் சென்டர் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற நேம், லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சிட்டி சேமாக இருக்குது, பட் எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் திங் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2 PM - 5:15 PM வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். அண்ட் இந்த அட்மிட் கார்ட்லேயே இன்னும் ஒரு டவுட் அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டரி டைம்னு இருக்கு இல்லையா, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹைஃபன் இருக்கும், பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னமா அர்த்தம்? நான் PWD கேண்டிடேட்டும் இல்லை, நான் ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல, காம்பன்சேட்டரி டைமில் எனக்கு ஒய்ன்னு மென்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்குமே லிட்டரலாக அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. NTA சைட்க்கு கால் பண்ணி கேட்டோம், அவங்களுக்குமே லிட்டரலாக அதுக்கு என்ன மீனிங்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் மாதிரி தான் இருக்குது, ஏதோ எரர் மிஸ்டேக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டைமிங்கில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 PM - 5:50 PM வரைக்கும் தான் மேம் இருக்குது அப்படின்னு நிறைய பசங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இதை நினச்சிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி அட்மிட் கார்டில் கீழே தான் நம்மளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், சிக்னேச்சர் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தான் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யாரும் சைன் பண்ணிடாதீங்க. நம்மளோட ஃபோட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா செகண்ட் பேஜில், அதெல்லாம் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் புதுசாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபீ ரீஃபண்ட் இப்போ வருமா வராதா, எப்போ மேம் வரும் அப்படின்ற கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபீ ரீஃபண்டுக்கு லாஸ்ட் டேட்டே June 22 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ June 22 வரைக்கும் எல்லாராலையும் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி June 22 வரைக்கும் நமக்கு ரீஃபண்ட் வராது, எக்ஸ்பெக்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ரீஃபண்டை பற்றி யோசிக்காதீங்க. அது எப்போ வரும் அப்படின்றத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னும் 1 வீக் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய மேஜர் சாப்டர்ஸ், எந்தெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஈஸியாக நம்ம எப்படி 500க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப இதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீட் கிளாஸஸாக இருக்கட்டும், நீட் ரிலேட்டடாக எல்லா அவைலபிள் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஃப்ரீ நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் NTA சைட்லேருந்து அஃபிஷியல் நோட்டீஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா as soon as நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ all the very best. See you all in our next video. Take care.